வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ ஸ்பெஷலாக போடப்படுற ஒடிசா ஆன்மீக யாத்திரா ஏப்ரல் 2026. இந்த பேக்கேஜில் ட்ரெயின் பேக்கேஜுக்குரிய ட்ரிபிள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 26,300 அண்டு ட்ரெயின் பேக்கேஜுக்குரிய டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,400. ஃப்ளைட் பேக்கேஜுக்குரிய ட்ரிபிள் ஷேரிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46,300 அண்ட் அதே மாதிரி ஃப்ளைட் பேக்கேஜுக்குரிய டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 47,400. இந்த ஒடிசா ஆன்மீக யாத்திராவில் நம்ம என்னென்ன பிளேஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பூரியில் இருக்க ஜெகநாத கோயில் பார்க்க போகிறோம், கொங்காக்கில் இருக்க சன் டெம்பிள் இது பார்ப்போம், இது போக கொல்கத்தாவில் இருக்க காளி கோவில். ஸோ இது எல்லாமே இல்லாமல் யாருமே யூஸ்வலாக பண்ணாத இந்த கோவில் என்ன அப்படின்னா ஜார்க்கண்டில் இருக்க பைத்தியநாத் கோவில். ஸோ 12 ஜோதிலிங்கத்தில் எல்லாரும் மீதி இருக்க 11 கோயிலுக்கு போயிருக்கலாம். ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து யூஸ்வலாக பேக்கேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கோயிலே உள்ளடக்கியது தான் நம்மளோட இந்த ஒடிசா ஆன்மீக யாத்திரா. ஸோ இந்த பேஸில் வந்து நம்ம யூஸ்வலாக எப்பயும் இல்லாத இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் அதிகமாக இருக்குது. 4 ட்ரெயின் ஜர்னிங்கிறது 3 ட்ரெயின் ஜர்னி மாதிரி இருக்கு. ஒடிசா ஆன்மீக யாத்திரா ஏப்ரல் 2026 எப்போ கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா 11 ஏப்ரல் 2026 சனிக்கிழமை கிளம்பி 17 ஏப்ரல் 2026 வெள்ளிக்கிழமை முடியுது. ஸோ கேவஸ் ஃபிலிம் பார்க்கலாம். தேவம் 11 ஏப்ரல் 2026 சனிக்கிழமை மதியம் 1:30 மணி போல சென்னை எக்மோர்லேருந்து நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஃபுல்லாக ட்ரெயின் ஜர்னி பண்ண போகிறோம். அடுத்த நாள் 12 ஏப்ரல் 2026 நைட்டு 10:30 மணி போல ஜார்க்கண்டில் இருக்க ஜசதிக் அப்படிங்கிற நம்ம ஸ்டேஷன் ரீச் ஆக போகிறோம். ஸோ ரீச் ஆகிட்டு நம்ம அங்கே தியோகரில் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 13 ஏப்ரல் 2026 காலையில் தியோகரில் இருக்க சிவகங்கை ஜோதிலிங்கத்தில் ஒரு கோயிலாக இருக்க பைத்தியநாத் கோயில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கோயில் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து நேரம் நம்ம கொல்கத்தா வர போகிறோம். கொல்கத்தா வந்து கொல்கத்தா ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் தமிழ் புத்தாண்டா இருக்க அன்னைக்கு ஏப்ரல் 14 அன்னைக்கு கொல்கத்தாவில் பார்க்க வேண்டிய பிளேசஸ் வந்து கொல்கத்தா காளி கோவில், தட்சிணேஸ்வர் காளி கோவில், விக்டோரியா மெமோரியல், ஹவுரா பிரிட்ஜ். ஸோ இந்த ஹவுரா பிரிட்ஜ் வந்து நம்ம நின்று பார்க்க முடியாது. ஸோ பஸ்ஸில் நம்ம ஜேர்னி பண்ணிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு நைட்டு வந்து நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம் புவனேஸ்வருக்கு. அடுத்த நாள் 15 ஏப்ரல் 2026 காலையில் ஒரு 5 மணி போல் நம்ம ஒடிசாவில் இருக்க புவனேஸ்வர் ரீச் ஆகிடுவோம். புவனேஸ்வரில் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு நம்ம புவனேஸ்வரில் இருக்க லிங்கராஜ் சிவன் கோயில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு அங்கேருந்து நேராக ஜேர்னி பண்ணி கொங்காக்கில் இருக்க சன் டெம்பிள். ஸோ இந்த சன் டெம்பிள் பார்த்துட்டு நேராக பூரி போக போகிறோம். பூரியில் இருக்க பீச் நம்ம ஈவினிங் பார்த்துட்டு நம்ம பூரியில் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 16 ஏப்ரல் 2026 காலையில் பூரியில் ரொம்ப முக்கியமான சார்தாமில் ஒரு கோயிலாக இருக்க பூரி ஜெகநாதர் கோயில் பார்க்க போகிறோம். இந்த பூரி ஜெகநாதர் கோயில் பார்த்துட்டு நம்ம நேராக கட்டாக் போக போகிறோம். இந்த கட்டாக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவரோட பெர்த் பிளேஸ் அது. ஸோ அது பார்த்துட்டு நம்ம ஈவினிங்கில் நம்ம திரும்பி புவனேஸ்வர் வந்து நைட்டு 9 மணி போல் நம்ம சென்னை கிளம்புறோம் ட்ரெயின் மூலமாக. அடுத்த நாள் கடைசி நாள் 17 ஏப்ரல் 2026 நம்ம ஈவினிங் 5 மணி போல் நம்ம சென்னை சர்க்கிளும் சேர்ந்துக்க போகிறோம். ஸோ இதுதான் கேவஸ் பிளான். இப்போ இந்த கேவஸ் பிளான் வந்து படித்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த டேவேஸ் பிளான் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் பார்க்கலாம். அட்வான்ஸ் அமௌண்ட் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ட்ரெயின் பேக்கேஜுக்கு 8,500 வரும். ஃப்ளைட் பேக்கேஜுக்கு பெர் ஹெட்டுக்கு வந்து 25,000 வரும். இன்க்ளூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் பேக்கேஜில் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் உங்களுக்கு பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகிறப்போ பிக்கப்லேயும் சரி அண்ட் பேக்கேஜ் முடிகிறப்போ ஏர்போர்ட் ட்ராப்பும் சரி ரெண்டுமே இதில் இன்க்ளூட் ஆகுது. சென்னையிலேருந்து ஜசிட்டி போகக்கூடிய 3 டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டும் அதே மாதிரி ஹவுராலேருந்து புவனேஸ்வர் போகக்கூடிய 3 டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டும் மறுபடியும் புவனேஸ்வர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய 3 டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு தங்குறதுக்கு 3 ஸ்டார் அகாமடேஷன் இன்க்ளூட் ஆகுது. நெக்ஸ்ட் உங்களுக்கு 3 டைம்ஸ் சவுத் இந்தியன் ஃபுட்டு இதில் இன்க்ளூட் ஆகுது.
இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து கோனார்க் சன் டெம்பிள்லையும் அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு விக்டோரியா பேலஸில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகுது. இது போக உங்களுக்கு வந்து ஆட்டோ எக்ஸ்பென்ஸு ஒடிசாலையும் சரி ஜெர்சிலையும் சரி உங்களுக்கு வந்து சைட் சீயிங் போகக்கூடிய இடத்துக்கு நம்மளுக்கு ஆட்டோ தேவைப்படுது. அந்த ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகுது. உங்களுக்கு பேக்கேஜ் பிக்கப் பண்ணதுலேருந்து அங்கே ட்ராப் பண்ணுறவரை உங்களுக்கு டெய்லி 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து இதில் இன்க்ளூட் ஆயிரும். உங்களுக்கு புவனேஸ்வரில் ஃப்ரெஷ் அப் ரூமும் இதில் இன்க்ளூட் ஆகுது. ஆள் கிடையாது, எல்லாருக்கும் தனித்தனி ரூம் தான் இதில் இன்க்ளூட் ஆகுது. நம்மளுக்கு டூர் மேனேஜர் வந்து சென்னையில் இருந்து மறுபடியும் சென்னை முடிகிறவரை உங்கள் கூடயே வந்து இருப்பாங்க. சரிங்களா? இது போக இது எல்லாம் சேர்த்து GST 5% இதில் இன்க்ளூட் ஆகியே இருக்குது. ஸோ எக்ஸ்க்ளூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜில் வந்து ஷாப்பிங் ஆட்டோவும் அண்ட் அதே மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் நம்ம சொன்ன சைட் சீயிங் பிளேசஸ் தவிர்த்து வேறு ஏதாவது போனீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ், அந்த ஆட்டோ எக்ஸ்பென்ஸோ அண்ட் அதே மாதிரி ஸ்பெஷல் தர்ஷன் வந்து எக்ஸ்க்ளூட் வந்து ஆகுது. சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸு. அண்ட் அதே மாதிரி இந்த பேக்கேஜை நம்மளோட சேர்ந்து இந்த 12 ஜோதிலிங்கில் ஒரு ஜோதிலிங்கான பைத்யநாத்தை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கால் பண்ணி தரணும், புக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான பேக்கேஜில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் GV Tour Planner.